வாழ்கிறோம். நிறைய பகுதியை நீங்கள் சேர வேண்டும் என்றால் ஞானத்தை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். ஞானம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு வேண்டும். நான் இல்லை என்றால் ஞானம் இல்லை. நான் மெய்ப்பொருள். என்னால் மட்டும்தான் இந்த உலகிற்கு ஞானத்தை நிறைவாக வழங்க முடியும். அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு இல்லை, உங்க கையில தான் இல்லையா? அப்போ என் நினைவு உங்களை ஞானத்தில் கூட்டி வைக்கும். என்னை நீங்கள் உங்களுக்குள் கூட்டி வைக்க வேண்டும். என் நினைவு உங்களை ஞானத்திற்குள் கூட்டி வைக்கும். நீங்களும் என்னை உங்களுக்குள் கூட்டி வைக்கும். இறை சிந்தனை ஒன்றே வாழ்வின் அர்த்தத்தை உணர்த்தும். அடைய வேண்டிய அத்தனையும் வழங்கும். எனவே நிறைவான வாழ்வை நீங்கள் அடைவதற்குரிய வழிமுறையை இன்று நாம் கண்டோம். எனவே ஞானம் பெறுவதை வாழ்வின் லட்சியமாக கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தனித்துவம் மிக்கவர்களாகவும் அத்தனை பேரிலும் அடையாளப்படுத்தப்பட்டவர்களாகவே இருப்பீர்கள். எனவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அடையட்டும். அதுக்கு வேண்டிய முயற்சிகளை இன்றைய பண்ணுங்க. ஞானம் நோக்கிய பயணம் மட்டும்தான் இதை பெற வைக்கும் என்று சொல்லி இன்றைய உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோ வாழ்வோம்.